ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் விஸ்வ பாரதி அப்படின்ற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அங்கே ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆகும். இங்கே இந்த ஜாபோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் டீச்சிங், டோட்டல் வேகன்சி 709, லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆன்லைன் 16 May 2023. இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேஜோட பாட்டமில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விஸ்வ பாரதின்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சாந்திநிகேதன்ற பிளேஸில் இருக்குது, இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இந்த எல்லா போஸ்ட்டும் நான் டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லைப்ரரி கேடர் போஸ்ட். ஸோ இங்கே இந்த டேபிளில் நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்ற லிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. ஸோ அதிகபட்சமாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 405 வேகன்சிஸ் இருக்குது, லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 45 வேகன்சிஸ் இருக்குது, லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு 99 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் பே ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன லெவல், அது என்ன சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அகாடமிக் லெவல் 14க்கு ₹37,400 to 67,000, அகாடமிக் லெவல் 10க்கு ₹15,600 to 39,100. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் சேலரி இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த டேபிளில், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீதி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரார், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது கம்பேரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கணும், அல்லது 15 years அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 99 வேகன்சிஸ் இருக்குது. இதோட குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன், இங்கிலீஷ் டைப்பிங் அட் 35 words per minute பண்ணணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸில் கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கணும். தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், மோர் தென் 400 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது ITI பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த டேபிளில். ஸோ ஒன்றும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ், அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து SC and ST கேட்டகரிஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா, OBC கேட்டகரிஸ்க்கு 3 years எக்ஸ்ட்ரா, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years எக்ஸ்ட்ரா. ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வித் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 13 years எக்ஸ்ட்ரா, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வித் SC and ST கேட்டகரிஸ்க்கு 15 years எக்ஸ்ட்ரா, எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரா 5 years நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. குரூப் ஏ போஸ்ட்டுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ₹2,000 அப்ளிகேஷன் ஃபீ, SC and ST கேட்டகரிஸ்க்கு 500, விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. குரூப் ஏ போஸ்ட்டில் லெவல் 12 அண்ட் லெவல் 10க்கு ₹1,600 ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, EWS and OBC கேட்டகரிஸ்க்கு, SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு 400, விமன் அண்ட் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ அதே போல் குரூப் பியில் லெவல் 7 and 6க்கு 1,200, குரூப் சியில் இருக்க ரிமைனிங் போஸ்ட்டுக்கு ₹900. யூனிவர்சிட்டியோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும், அதை நான் தனியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். த க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16th May 2023. ஸோ அதே போல் நம்ம வெப்பேஜோட பாட்டமில் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நான் டீச்சிங், லைப்ரரி கேடர் போஸ்ட். ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஸோ டெம்பரரி போஸ்ட்டு கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். ஸோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி இந்த சிலபஸ்லாம் செக் பண்ணி எக்ஸாம் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டில் பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, தென் இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ பேப்பர் 1ல் ஸோ என்னெல்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் டியூரேஷன் 2 hours. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 questions இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 30 questions, மார்க் 60, ரீசனிங் எபிலிட்டியில் 35 questions, மார்க் 70, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் 35 questions, 70 marks, லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் 30 questions, 60 marks, கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 20 questions, 40 marks. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 marks இருக்குது. ஸோ டோட்டல் 150 questions, 300 marks. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான சிலபஸ் இருக்குது. டோட்டல் 50 questions, 100 marks. ஸோ ஸ்கில் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக என்ன சிலபஸ், என்ன டியூரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்ரட்டரி, ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதே போல் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் ஆர் ட்ரேட் டெஸ்ட். ஸோ மேலே பார்த்த நம்ம போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு டைப்பிங்கில் டெஸ்ட் இருக்கும்,
ப்ராக்டிக்கல் ஆக்டரேட் டெஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டுலாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், லெபார்டரி அட்டெண்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். தென் இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் போஸ்ட் ஆஃப் குரூப் ஏ, பே லெவல் 10 அண்ட் அபோவ். ஸோ 100 மார்க்ஸ் இருக்கும் டோட்டலாக. அதேபோல் பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம வெப்பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே அந்த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணோன்னே அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நியூ யூசர்ஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் இங்கே அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ உங்களோட சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். ஸோ இங்கே வந்து ஃபார்ம் வரும். ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் உங்களோட போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, உங்களோட எலிஜிபிள் போஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்றாப்பில் அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும், பே லெவலும் அங்கே சூஸ் ஆகிரும். ஸோ மீதி இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் கேட்டகரி, ஸோ என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை வந்து எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணணும் ஆன்லைனில். அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதோட டேட் அண்ட் டீட்டெயில்ஸ், எப்படி அட்டன் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயிலில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.